ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸி மெத்தட்ல ரசமலாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்துல 1 லிட்டர் பாலை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இது போல காஞ்சதும் எலுமிச்சை இருந்ததுன்னா எலுமிச்சை சாறை ஆட் பண்ணிக்கோங்க, இல்லனா வினிகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது போல திரிஞ்சு வந்ததும் ஒரு வெள்ளை துணி வடிகட்டி எடுத்துக்கோங்க. பச்சை தண்ணி ஊத்தி நல்லா புழிஞ்சுக்கோங்க. ஒரு 1/2 hour போல இதே போல கட்டி வச்சிருங்க. இத நல்லா பிசைஞ்சு ஸ்மூத் ஆனதும் உள்ளங்கையில போட்டு உருண்டையா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. லைட்டா இது போல பிரஸ் பண்ணி விடுங்க. ஒரு பாத்திரத்துல 1 கப் தண்ணி, 1/2 கப் சர்க்கரை சேர்த்து ஏலக்காவை இடிச்சு சேர்த்துக்கோங்க. கொதிச்சதும் ரெடி பண்ணி வச்சிருந்த ரசகுல்லாயை இதுல சேர்த்து ஒரு 10 நிமிஷம் போல ஹை ஃபிளேம்லயே வச்சு மூடி வச்சிருங்க. இதை நம்ம கொதிக்க வச்சோம்னா இதோட சைஸ் நல்லா பெருசாகி வரும். ரஃப்கி செய்யறதுக்கு பேன்ல 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை கூடவே கொஞ்சம் போல குங்குமப்பூ, ஏலக்காவை சேர்த்துக்கோங்க. பால் நல்லா கெட்டியானதும் கட் பண்ணி வச்சிருந்த நட்ஸையும் இதுல சேர்த்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ரஃப்கி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரசகுல்லாவை இது போல பிரஸ் பண்ணி எடுத்து இதுல ரஃப்கில சேர்த்துடுங்க. 4 to 5 நிமிஷம் போல இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடுங்க. சூப்பரான ரசமலாய் ரெடி. நீங்களும் உங்க வீட்டுல இன்னைக்கே ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய்.